Hi friends, welcome to my channel Nitya Momvlogs. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா lahori chicken எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு very first step வந்து நீங்க prepare பண்ண போற chicken-ஐ first curd-ல marinate பண்ணி வச்சிருங்க. இதுதான் first step. அப்புறம் ஒரு கடாய் வச்சிட்டு 2 குழிக்கரண்டி அளவு அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து நல்லா அந்த ஹீட்டான ஆயில்ல நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸ் வேணா நீங்க எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரா ஸ்மெல் போற வரைக்கும் இத நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். Meanwhile நம்ம வந்து ஆல்ரெடி curd-ல marinate பண்ணி வச்சிருக்க chicken-ஐ வந்து இதுல ஆட் பண்ண போறோம். அந்த ஆயில்ல நம்ம சாட்டே பண்ணதெல்லாம் இந்த மாதிரி டார்க் கலர்ல ஆயிரணும். அதுக்கு அப்புறம் தான் chicken ஆட் பண்ணனும். இப்போ நம்ம இந்த chicken அதுல ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 8 minutes வந்து நல்லா இந்த மசாலாவோட வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுல வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ண போறோம். ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி-குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணா நீங்க எக்ஸ்ட்ரா சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இத கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 to 8 minutes ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5 to 8 minutes குக் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இதுல வந்து கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்ச பேஸ்ட் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது ரா ஸ்மெல் போற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரு ஸ்மால் கப் அளவுக்கு curd ஆட் பண்ண போறோம். curd ஆட் பண்ணிட்டு ஒரு 2 minutesக்கு இத நல்லா mix பண்ணி குக் ஆகட்டும். அந்த curd-ஓட நல்லா பைண்ட் ஆகணும் எல்லாமே. இப்போ இதுல கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரெஷ் க்ரீம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு sugar. இப்போ கொத்தமல்லி வச்சு garnish பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேச்சுலர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு அல்டிமேட்டா இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.